சென்னையில் ராட்வீலர் நாய்கள் தாக்கி சிறுமி காயமடைந்த நிலையில் நாய் வளர்ப்பது தொடர்பாக மக்கள் கூறும் கருத்துக்களை பார்க்கலாம். சென்னையில் ராட்வீலர் வகை நாய் தாக்கி சிறுமி பாதிக்கப்பட்ட நிலையில வீட்டில் நாய் வளர்க்கறது தொடர்பாக மக்கள்கிட்ட சில கருத்துக்களை கேட்டோம். சிலர் ஆதரவாகவும் சிலர் எதிராகவும் கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்க என்னென்னலாம் சொன்னாங்கங்கிறத பார்க்கலாம் வாங்க. ராட்வீலர் ஆபத்தான ஒரு இது, அது பாதுகாப்பாக அவங்க வச்சுக்கணும், இல்லாட்டி அவங்க வளர்க்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வரணும். இது சீரியஸாக எடுக்கணும். ஏன்னா அது சின்ன பிள்ளை, ரொம்ப பாதிப்பு. அது வளர்ந்து வரப்போ அது பாதிப்பு இன்னும் நிறையா இருக்கும். தலையில் கடிச்சிருக்கு வேறு. இது சீரியஸாக பார்க்கணும் கவர்மெண்ட். கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ட்ராய்லாம் கொஞ்சம் டொமெஸ்டிகேட்டாக இருக்குது, அது கடிக்கிறது இல்லை. அது காலரும் போட்டிருக்காங்க, தட் இஸ் ஓகே. பட் ஸ்ட்ரீட் ட்ராக்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல. இங்கே காம்பவுண்ட்லேயே உட்காந்து படுத்துக்கிறது, அப்பப்போ விரட்டுறோம், என்ன பண்ணுறது. நாய் திரும்ப இப்போலாம் கடிக்குது, அது எதனால் கடிக்குதுன்னு தெரியல நம்மளுக்கு. ரோட்டில் இருக்கிற நாயும் கடிக்குது, வீட்டில் வளர்க்குற நாயும் கடிக்குது. அது இந்த விஞ்ஞானம்னு சொல்லுவாங்களே, அதனால் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது உடம்புல மாற்றம் ஏற்பட்டு அதனால் ஏற்படுதான்னு தெரியல நம்மளுக்கு. சரியாக வளர்க்காதனால அதனால கடிக்கும். ஆமாம், நம்ம சொல்லி வளர்த்தோமா அது கடிக்காது. அவங்க வீட்டில் டாக் இல்லைன்னா அது அந்த வாசனை இல்லைன்னா கடிக்கும். குழந்தை ஓடுது இல்லையா, நம்மள தான் அடிக்க வராங்கன்னு ஓடி போய் கடிக்கும் குழந்தை. இந்த நாய் வளர்க்கூடாது சில சொல்லுங்க. ஏன்னா இந்த திருடன் தாசினால நாய் வளர்க்காமல் இருக்க மாட்டாங்க. சில வீட்டு வரைக்கும் வீட்டு மெத்தையெல்லாம் பத்தாங்கிறதுக்கு பண்ணுறதெல்லாம் இல்லை. சில நாய் என்னென்னு தெரில, வெறி பிடிச்சதா என்னென்னு தெரில. வெளியில் போய் நாய் அதோட சேர்ந்து வெறி பிடிக்கதான் எல்லாம் ஊசி போட்டு தான் இருக்கிறாங்க, நல்லா வளர்க்குறாங்க. நாய் வளர்த்தக்கூடாதுங்க. ஏன்னா இவங்க செல்லப்பிராணின்னு சொல்லிட்டு வளர்த்துறாங்க. மற்றவங்களாம் டிஸ்டர்பன்ஸ், அதை கடிச்சிருது. கடிச்சா நாங்கள் பார்த்துக்குறோன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அதனால் எத்தனை ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க, குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா. நாய் வளர்த்தக்கூடாது. கவர்மெண்ட்டில் இது ஆக்ஷன் எடுக்கணும். எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் வச்சுருக்காங்க. தெருவு நாய் தான் வளர்த்து வச்சுருந்தேன். அது 30 குட்டி போட்டால் கூட இப்போ சும்மா இருக்கிறவங்க கழுத்தி காய்ச்சாலே இதுவாகிடும். அந்த நாய் கடிக்க தான் வரும். அது நோண்டினால கடிச்சிடும். அது நோண்டாதனா கடிக்காது. சும்மா இருக்கிற போட்டு கல் அடிக்கும் போதே அதை அடிக்கிறது இது பண்ணால் தான் அது கொல்லிக்கும். நாய் வளர்க்குறது நல்லது தான். நம்ம நாட்டு நாயாக வளர்க்கணும், தவிர அந்த அலைநாயினெலாம் வளரக்கூடாது. அதனால் நாட்டு நாய் புரிஞ்சுக்கும், மனுஷங்களை எப்படி இருந்து புரிஞ்சுக்கும். வெளிநாட்டு நாய் மனுஷனை பார்த்து புரிஞ்சிக்காது, அதோட மிருகத்தனத்தில் காமிக்கும். நாய் வளர்க்குறது நல்லது தாங்க, நல்ல விஷயந்தான். அது வீட்டோடு இருந்ததுன்னா எல்லாருக்குமே நல்லது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் விட்டுடுறாங்க. வீடு காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரோட்டில் விட்டுடுறாங்க. அதேமாதிரி நைட்டில் பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா யாரும் நடக்க முடியல. அதை இந்த கார்ப்பரேஷன் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லையா. இல்லை ப்ளூ கிராஸ்ன்றது இருக்குது, அது இல்லையாவது எதுவுமே விடலாம்.